இந்தியா பாகிஸ்தான் இடையே தாக்குதல் நிறுத்தப்பட்டிருப்பதால் எல்லையோர மாநிலங்களில் அமைதி திரும்பியுள்ளது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, இருந்தாலும் தற்போது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? நிச்சயமாக, அதாவது நேற்று மாலை முதல் அந்த தாக்குதல் நிறுத்தம் என்பது 5 மணி முதல் ஒரு நடைமுறைக்கு வந்ததை அடுத்து பல்வேறு மாநிலங்கள், குறிப்பாக 4 எல்லைப்புற மாநிலங்கள் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் அமைதியானது திரும்பியிருக்கிறது. அதிகாலை சற்று ஒரு டென்ஷன் என்பது அந்த எல்லைப்புற பகுதிகளில் இருந்து வந்தாலும் மற்றபடி தாக்குதல்கள் எதுவும் இன்று காலை முதல் இல்லை என்ற ஒரு தகவலை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். நேற்று நள்ளிரவு வரை சற்று பதற்றமான ஒரு ட்ரோன் தாக்குதல் மற்றும் துப்பாக்கி குண்டுகளுடைய தாக்குதல் என்பது எல்லை கட்டுப்பாட்டு பகுதி அருகே நடைபெற்று வந்த நிலையில் அதனை அடுத்து கடுமையான ஒரு ஒட்டுமொத்த மாவட்டங்களும் முழுமையான பிளாக் அவுட் என்ற முறையில் அமல்படுத்தப்பட்டு ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகியவற்றில் பெரும்பாலான மாவட்டங்கள் மற்றும் கிராமங்கள் என்பதும் இருளில் மூழ்கியிருந்தது. அந்த நடைமுறை என்பது தற்போது சற்று தளர்த்தப்பட்டு வருவது என்றுதான் நிச்சயமாக கூற முடியும். பஞ்சாபை பொறுத்தளவில் அமிர்தசரஸ், ஜலந்தர், மொஹாலி ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய தளர்வுகள் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை முறை அந்த ஏர் ரைட் செயல்கள் என்பது ஒழிக்கப்பட்டும் பொதுமக்கள் அமைதியாக இருக்க வேண்டும், வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதை மாவட்ட ஆட்சியர்கள் நீக்கி வருகிறார்கள். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தளவில் தாக்குதல்கள் எதுவும் இல்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்புவதற்கு தற்பொழுது ஆயத்தமாக்கி வருகிறார்கள். நேற்று இரவே இந்த தாக்குதல் நிறுத்தம் என்பது அந்த ஒப்புதல் வந்த பிறகே அவர்கள் ஒரு தேசிய கொடிகளை ஏந்தி ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபத்தையும் நம்மால் காட்சிகள் கண்டோம். அதனை அடுத்து தற்போது அவர்கள் பங்கரில் இருந்து சொந்த வீடுகளுக்கு, சொந்த கிராமங்களுக்கு அவர்கள் தற்போது திரும்பி வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சேதமடைந்த பகுதிகளை நீக்கும் பணிகளையும் மாவட்ட நிர்வாகமானது செய்து வருகிறது. குறிப்பாக ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பார்மர் மற்றும் பஞ்சாபினுடைய பத்தின்டாவில் எல்லைப்புற பகுதிகளில் தாக்குதல்கள் நடைபெற்ற அந்த இடத்தை தற்பொழுது அகற்றி அதிலிருந்து அந்த டெப்ரீஸ்களை அனைத்துமே அகற்றி அந்த எல்லை பகுதி முழுவதுமே கடுமையான ஒரு பாதுகாப்பிற்குள் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது முக்கியமாக பார்க்கிறோம். அப்படின்னா மிக முக்கியமாக மாவட்ட ஆட்சியர்கள், ஒரு மாநில அரசாங்கங்களாக இருக்கட்டும், மத்திய உள்துறை அமைச்சகமாக இருக்கட்டும், தொடர்ந்து ஒரு கனெக்ஷன், அதாவது தொலைத்தொடர்பிலேயே இருந்து கொண்டு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், கூடுதலாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டங்களையும் அவர்கள் நடத்தி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த எல்லையுடைய அந்த பதற்றம் தணிந்ததை அடுத்து தற்பொழுது இன்று ஒரு இயல்பு நிலை என்பது சுமார் ஒரு வார காலத்திற்கு பிறகு அந்த பகுதியில், குறிப்பாக ஜம்மு காஷ்மீருடைய எல்லை பகுதிகளாக இருக்கக்கூடிய ரஜௌரி, பூஞ்ச், அக்னூர் உள்ளிட்ட பகுதிகள் திரும்பி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய அது சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கான ஒரு தேவைகளையும் மாநில நிர்வாகமானது செய்து வருகிறது என்றுதான் கூற வேண்டும். டெல்லியை பொறுத்தளவில் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நேற்று நள்ளிரவு முதல் நடைபெற்று வந்தாலும் இன்று பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் சார்பாக ஒரு செய்தியாளர் சந்திப்பு என்பது இன்று இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதற்கு முன்னதாக பல்வேறு சர்வதேச நாடுகளும் இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அந்த பதற்றம் தணிந்ததற்கான ஒரு வரவேற்பையும் அவர்கள் ஆதரவையும் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுடைய தலையீடு என்பது மிக முக்கியமாக இருந்தது. அதனுடைய தலையீட்டின் காரணமாக பல லட்சக்கணக்கான மக்கள் தாக்குதலிலிருந்து உயிரிழப்பதிலிருந்து தப்பித்துள்ளார்கள் என்ற ஒரு கருத்தை அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தற்பொழுது தெரிவித்துள்ளார். அவருடைய சோசியல் மீடியா, அதாவது சமூக வலைதள கணக்கான ட்ரூத் சோஷியல் மூலமாக பதிவிட்டுள்ள அந்த பதிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய தலைவர்கள் மக்களுடைய நலனுக்கு ஒரு முன்னுரிமை வழங்கி, தேச பாதுகாப்பையும் முன்னுரிமை வழங்கி இந்த ஒரு முடிவிற்கு வந்தது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுடைய துணை அதிபரான JD வான்ஸும் இந்தியாவினுடைய பல்வேறு மூத்த அதிகாரிகளும் தொலைபேசி மூலமாக நேற்று நள்ளிரவு மீண்டும் பேசியுள்ளதாகவும் தகவல்களானது வெளியாகி இருக்கின்றன. பிரதமரோடு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நேற்று நள்ளிரவு பேசிய நிலையில் இன்று அதிகாலை முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் சௌஹான் மற்றும் முப்படைகளுடைய தளபதிகளும் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. எனும் காரணம், ஒரு சில பகுதிகளில், குறிப்பாக பத்திண்டா மற்றும் ரஜௌரி ஆகிய பகுதிகளில் இன்று அதிகாலை 5 மணி அளவில் சிறிய ட்ரோன்கள் என்பது எல்லை பகுதியில் தென்பட்டது என்ற ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது. அது இந்தியாவுடைய எல்லைக்குள் அவை வரவில்லை என்றும் எல்லை பகுதியில் மட்டும் அது ஒரு ரோந்து பரிமாறி வந்து அது திரும்ப சென்று விட்டது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சார்பாக இந்த ஒரு தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துடைய அந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது இந்த தொடர்பான தகவல்களையும் அவர்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல இயல்பு நிலை திரும்பியிருப்பதன் காரணமாக அந்த மாநிலங்கள் மேலும் ஒரு கண்காணிப்பை அதிகப்படுத்தி
இருக்கிறது என்றுதான் நிச்சயமாக கூற வேண்டும். முழுமையான தளர்வுகள் வழங்கப்படாவிட்டாலும் பொதுமக்களுடைய பாதுகாப்பிற்கு என்னென்ன வழங்கப்பட வேண்டுமோ அவை அனைத்துமே செய்யப்பட்டு வருவதாக பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களுடைய முதல்வர்கள் தெரிவித்துள்ளதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். இந்த எல்லைப்புற மாநிலங்களை பொறுத்தளவில் மத்திய உள்துறையுடைய செயலர் கோவிந்த் மோகன் தொடர்ந்து அந்த தலைமைச் செயலரோடு ஆலோசனையில் இருந்து வருகிறார். என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, பாதுகாப்பினுடைய ஏற்பாடுகள் என்ன, ஏதேனும் அச்சுறுத்தல்கள் இருக்கிறதா என்பது தொடர்பான ஆலோசனைகளை அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதையும் நிச்சயமாக இந்த நேரத்தில் கூற வேண்டும். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.